மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் மனசுக்குள்ள மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு வித்தியாசமான தலைப்பு தாங்க இன்னைக்கு பதிவு இருக்க போகுது. என்ன, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மரணத்தையே எதிர்க்கக்கூடிய மகா சக்தி படைச்சவங்க. யமபெருமானே வந்தா கூட அவங்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. உண்மையா 100% உண்மைங்க. அப்படி என்னமா நீ சொல்ல போற? கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க குணத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமான இந்த மனுஷங்களுக்கு யமபெருமான் மட்டும் வந்தால் என்ன செய்ய போகிறாரு? தப்பு தண்டா பண்ணாதானே யமனை பார்த்து நம்ம பயப்படணும், இல்லைனா யாரை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது. ஆமாம் தானே? அதனால தான் சொல்கிறேங்க, யமபெருமானையே எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்க கிட்ட இருக்குது. ஆனால் கும்பராசியை நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம்தான். ஏன் அப்படின்னா, நல்லவங்களை யார் ஒருத்தன் தண்டிக்கிறானோ, நல்லவங்களை யார் ஒருத்தவங்க சோதனைக்கு உள்ளாக்குறாங்களோ, நல்லவங்களை யாரெல்லாம் ஏமாற்றி பொழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மரணம் தாங்க நிச்சயம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரும் இல்லையா? அதைத்தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் மைனஸாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்குது, இனி ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளால் என்ன முடியும்? நம்மளினுடைய குணாதிசயங்கள் என்ன? ஆமாம், கரெக்டு தான். நம்மளினுடைய விஷயம் இது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். இந்த விஷயம் நம்மளால் மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி தாங்க உங்களோட நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இனி நீங்கள் வாழக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி பெற முடியும். அதைத்தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குணமான ஆட்கள் இவங்கக்கிட்ட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணுங்க. அதுவுமே நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான், அதாவது கும்பராசிக்காரங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பேச முடியும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நம்பிக்கை வச்சுட்டாங்க, இவங்க ஒருத்தர் மேலே ஆசை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. அழுத்தக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் அன்பு காட்டுறவங்க கிட்ட உண்மையாகவும் இருப்பாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிபதி சனி பகவான். ஓகேங்களா? கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க நம்ம பொதுப்படையாக கும்பராசி அப்படின்னு சொல்கிறோம். கால புருஷ அமைப்பில் அவங்க 2 கணுக்கால்களையும் குறிக்கக்கூடிய ஸ்திர ராசிங்க அப்படின்னு இதை சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாய தத்துவத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் ராசிங்க. கும்பராசி அப்படின்னா ஒரு குடம் போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு குடத்தில் நீர் இருக்குது அப்படின்னா அது திறந்து கொட்டினா மட்டும்தாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தாங்க இவங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இவங்களா நினச்சி அவங்களா வெளிப்படையாக பேசணும், இவங்க நினைக்கணும். அப்போ தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. இவங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பிறர் அறியாத மாதிரி மறைச்சி வைக்கக்கூடியது தாங்க இவங்களோட குணம். இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பல திறமைகள் இவங்கக்கிட்ட இருந்தாலுமே அதை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு போகணும் அப்படின்னா சரியான தூண்டுதல் இருக்கணும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையணுங்க. அதற்கான தூண்டுதலும் கூட யாராவது பக்கபலமாக இருக்கணும். இதுதான் கும்பராசியோட தத்துவமும் கூட. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன்ல, திறமை இருந்தும் பெருசாக இவங்களுக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது எதுக்குமே தேராது, திறமை இல்லை, இது வேஸ்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஒதுக்கி விட்டுட்டு போவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா கும்பராசியோட திறமைகளை வெளிப்படுத்தும் போது அடடா, இவங்கிட்டயா இவ்வளவு திறமை இருக்குது, நம்ம என்னமோ நினச்சோமே, இப்படி பேசக்கூடிய அளவுக்கு
திறமைசாலிங்க தாங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், கும்பராசிக்காரங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை சரிவர பயன்படுத்துங்க, வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கான சூட்சமம் உங்களினுடைய உருவ தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்குது, ரொம்பவே அழகாக இருப்பீங்க, என்ன சொல்கிறது, கொஞ்சம் திடகாத்திரமாகவும் காணப்படுவீங்க. முக்கியமாக பார்க்கும்போது பார்க்குறப்ப மட்டும் இல்லைங்க, பழகுறப்பமும் மென்மையானவங்க நீங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களினுடைய உணவு பழக்க வழக்கம், உங்களினுடைய உடைநடை எல்லாமே வந்துட்டு வினோதமாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அது முடிஞ்சிரும்பா, அது செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்த காரியத்தை கண்ணும் கருத்துமா செய்து முடிக்கிறதுல கில்லாடிங்க. யார் எந்த விஷயத்த சொன்னாலுமே அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, தடை தாமதம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. அதனாலேயே மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக கொடுப்பாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மேலே அதிகமாக பற்று இருக்குங்க. தாய் தந்தை சகோதர சகோதரிகள் கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட இவங்க மேலே எல்லாம் அதீத பாசம். கொஞ்சம் பாசம் கிடையாதுங்க, இவங்களுக்கு அடுத்தபடி தான் வேற சிந்தனையே இவங்களுக்கு போகும். வேலையோ வெட்டியோ, வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போட்டதை போட்ட வகையில் விட்டுட்டு குடுன்னு ஓடி வரக்கூடியவங்க இவங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சரிங்க, வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த இடத்துலையே அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய ஆட்கள் மேக்சிமம் இந்த கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரிங்க இவங்களினுடைய தோற்றம் அப்படிங்கிறது அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமுமா இருக்கும். நியாயம் இது அநியாயம் இது அப்படின்னு நீதி நேர்மையை பார்த்து பார்த்து யாரை பார்த்தும் பயப்படாமல் எடுத்து சொல்கிறதுல முன்னாடி நிற்கக்கூடியவங்க இவங்க தாங்க. சொன்ன சொல்ல தவறாமல் காப்பாற்றக்கூடியவங்க நியாயவாதிகளும் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். அடம் பிடிக்கிறது, அதிகமாக பிடிவாதம் இருக்கிறதும் இவங்க கிட்ட தாங்க. ஆனால் இவங்க நல்ல விஷயத்துக்கு தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும். நம்மளால் வந்து ஒன்று மேலே ஆசை வச்சிட்டோம் அப்படின்னா அதை நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நினச்சது தான், வச்சது தான், ஓகேங்களா. தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது டீப்பாக பழகக்கூடியவங்க இவங்க தான். பிடிக்கலை அப்படின்னா பிடிச்சவங்களே தூக்கி போட்டால் கூட தயங்க மாட்டாங்க, துச்சமாக தூக்கி போட்டுருவாங்க. எவ்வளவு பேர் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், கௌரவம் இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், என்ன இருந்தாலுமே சரிங்க, இவங்க மனசில் வந்து பிடிக்கலை அப்படின்னா அதை தூக்கி போட்டு துச்சமாக நினச்சி தூக்கி எறியக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இதன் காரணமாக எனக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் தலையே போனாலும் சரி, இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க, ஓகேங்களா. கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையை மட்டுமே பேசுகிறத குறிக்கோளாக வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. தவறு அப்படின்னு தெரிஞ்சால் சரி தட்டி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க. தயவு தட்சணை பார்க்குற வேலையே இந்த கும்பராசிக்கிட்ட கிடையாதுங்க. அதுவும் இந்த கூட பிறந்தவங்க, பெத்த பிள்ளையை கட்டிக்கிட்டவங்க, ஃப்ரெண்ட்ஸு யாராக வேணால் இருக்கட்டுங்க, ஓகேங்களா. குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு நாட்டம் புத்தின்னு வச்சுக்கோங்களேன். தாங்கிட்ட பழகிறவங்கள துல்லியமாக எடை போடுறதுல வல்லவங்களும் இவங்க தாங்க. பரந்த நோக்கமும் இவங்க கிட்ட இருக்குது. தம்மோட சொந்த பொருட்களை கூட மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதுல தானம் பிரபுங்க. இவங்களை மற்றவங்க எழுதலைங்க, திருத்தக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்குது. பிறருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இவங்க ஒரு தீர்வு அடுத்த செகண்டில் கொடுக்க முடியும். ஆனால் மற்றவங்களோட பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டமான ஒரு காரியத்தை கூட மற்ற ராசிக்காரர்கள் தயங்கக்கூடிய விஷயத்தை கூட, மற்றவங்க வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயத்தை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சுருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க இந்த கும்பராசிக்காரங்க. இவங்களுடைய பிள்ளைகளால் இவங்களுக்கு அந்தஸ்து உயருங்க. இவங்களோட ராசியில் 5ஆம் இடத்துக்கு உரிய புதன் வந்து 8ஆம் இடமான கன்னிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க பிள்ளைகளுக்கும் வந்து ஆயுள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக ஜோதிடம், மந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய ராசியில் 11 அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்குதுங்க.
அதனால் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் ரொம்ப ஒப்பந்தக்காரர்களாக நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒரு நாளும் செய்யாத கும்பராசிக்காரர்களே, நீங்கள் குடும்ப பெருமையை காப்பாற்ற பிறந்தவங்க, பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க. உங்களை போல் ஒரு 4 பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒருத்தங்க தாங்க நீங்கள். புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் இனிமையான வார்த்தைகளால் இரும்பு கதவையுமே நம்மளால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதை நம்பக்கூடியவங்க, அன்பும் அணுகுமுறையும் கொண்டவங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு அதிபதி சனி பகவானான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இவரை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவாங்க. ஆனால் இவரை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரங்களும் எப்பவுமே இல்லாட்டி பக்குவமாக பேசுவாங்க. அடுத்தவங்க மனசு புண்படாதது போல் பேசுறது தாங்க கும்பத்தோட ப்ளஸ்ஸு. அதுவே உங்களுக்கு மைனஸும் கூட. எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறப்ப, அட இவனா, இவன்கிட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் கலந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உன்னதத்தையும் ஈஸியாக மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கிட்டேயே நீங்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுமே நீங்கள் திரும்ப திரும்ப உதவி செய்யக்கூடியவங்க. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி குறைச்சலாக தெரிவிங்க. ஆனால் கடவுள் மத்தியில் நீங்கள் உயர்வானவங்க. ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் இத்தனை நாளாக, அதாவது உங்களுடைய அதிபதி இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 137 நாட்களாக வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. இது காரணமாக தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேங்க. அப்படிப்பட்ட பதிவாக தான் இருக்க போகுது. ஸோ இதனால் இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கையை சொல்லிடுறேங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது, ஒற்றுமை பலப்படுது. அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களினுடைய ஆற்றல் அதிகமாகுது. பகைவர்களை வெற்றி கொள்வீங்க. உடல் நலம் சீராகுதுங்க. வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெருந்தன்மையை எல்லாருமே பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஆடம்பர கேள்விகள் கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. செலவுகளை பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. சில நேரம் யோசிக்காமல் வம்பு வழக்கில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாகாவர் ஆயினும் நாகாக்க அப்படின்னு அந்த வள்ளுவருடைய வாய்மொழியை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. அது நலம் தருங்க. மறைமுக எதிரிங்க கிட்ட கவனமாக இருக்கணுங்க. சொல்லப்போனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாது. இவங்க நல்லவங்களாக இருக்காங்க, இவங்க எல்லாரையும் இவங்களை போலவே நல்லவர்களாக நினைப்பீங்க. இதனாலவே நிறைய இடங்களில் எதிரிகளினுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாகி இருக்கீங்க. அதனால கவனமாக இருங்க. யாரையுமே சீக்கிரமாக நம்ப வேண்டாம். அது எந்த விஷயத்துலையா வேணும்னாலும் இருக்கட்டும். குறிப்பாக பண விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காமல் இருக்கணுங்க. இதை தாண்டி மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்புங்க. சொல்லப்போனால் உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடச்சி மகிழ்ச்சி உண்டாகும். பொதுநல காரியங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்குங்க. உங்களுடைய காரியங்களில் கவனமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையினுடைய தரமே உயரப்போகுதுங்க. நான் சொன்னேன்ல, கும்பராசி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நல்ல உயர்வை பார்க்க போகிறீங்க. நல்ல வாய்ப்புகளே உருவாகும். மனசில் இருந்த காரணமில்லாத
வருத்தங்களும் குழப்பங்களும் மறையுதுங்க. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க. உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்த பெற்று தரப்போகுது. அதே மாதிரி வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்குங்க. தவிர்க்க இயலாத காரணங்களால் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே. உடன்பிறப்புகளுக்கு செலவு பண்ணாதானே சம்பாதிக்கிறோம். இதுதான் கும்பத்துடைய மனநிலைங்க. அதே மாதிரி மற்றவங்க புதிய நட்பால் கொஞ்சம் கைப்பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்கள நம்ப வேண்டான்னு சொன்ன தெரியுதுங்களா. தொழில் பண்ணலாம், அது வருது இது வருது ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை ஏமாற்ற அதிகமாக வாய்ப்புகளை தேடுவாங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நீங்களே நேரடியாக உங்கள் வேலையை செய்யணும். யார்கிட்டையும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்கக்கூடாதுங்க. உங்களுடைய விஷயங்களில் மற்றவங்க தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க. உங்களை கொஞ்சம் உதவி கேட்குற மாதிரி கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனை உங்கள் தலையை மாட்ட விட்டுருவாங்க. பார்த்து உஷாராக இருந்துக்கணுங்க. மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க. பயணங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி அடைய போகுதுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவீங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட ஆதரவும் நட்பான அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரப்போகுது. ஒரு சிலர் சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீங்க. மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்கிறதுனால பிரச்சனைகளை தவிர்த்து தருவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்கிறது அவசியம். மற்றவங்க கிட்ட பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே தொழிலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு நினச்சிடாதீங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் சிறப்பாக நடக்குங்க. லாபத்துக்கு குறைவே இருக்காது. முயற்சியின் மூலமாக வெற்றி நிச்சயங்க. சுயமாக யோசிங்க, சுயமாக செயல்படுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துடைய ஆதரவை பெறுவீங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளினுடைய சூழ்ச்சி வேலைகளில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். தொண்டர்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவர்களோடு செயல்படுறதுனால மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி பாதை போகுங்க. புதிய நட்பால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக கலைஞர்களும் சரி ரசிகர்களும் சரி உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையையும் வெளிக்கொணர்வீங்க. வருமானம் சீராக இருக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை காண்பீங்க. தர்ம காரியங்கள் மற்றும் நல்ல வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக பொழுத கழிப்பாங்க. கணவர்கிட்டையுமே ஒத்துழைப்பு இருக்குங்க. குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலையே இருக்குங்க. கவலையே வேண்டாம். கல்வியில் நம்ம வெற்றி தாங்க. உடல் வலிமைகளை பெறத்தக்க உடற்பயிற்சி அவசியங்க. வருங்கால திட்டங்களுக்காக அடி போடுவீங்க. வெளிநாட்டிலையும் சரி படிப்புலையும் சரி வெற்றிகளை பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக உயருதுங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு மன உறுதியை அதிகரித்து கொடுக்குறாரு. சொத்துக்களை அடையிறதுல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு. உயர்நிலையில் இருந்த மன வருத்தம் இப்போ மறையுதுங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்பும் சரியாகுது. வண்டி வாகனம் மூலம் வருமானம் இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு இருக்கு. வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்த கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களினுடைய தொடர்புகள் உண்டாகுது. சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு காண்பீங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீங்க. நல்லதே நடக்க போகுதுங்க. உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத உறவுக்காரர்களினுடைய வருகையினால் கொஞ்சம் சஞ்சலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாத்துக்கும் மேலே கிரகங்களில் ஆதிக்கமிக்க கிரகம்னு பார்த்தா நம்மளினுடைய சனி பகவான் தான். அவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இன்னுமே சிறப்பு தாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? கொடுக்கிறதும் அவர் தான், கெடுக்கிறதும் அவர் தான். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கிறவங்க. இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கடந்த சில காலங்களாக வக்ரகதியில் இருந்து நம்மளுடைய கும்பத்துக்கு பாதிப்பு தாங்க. சொல்லப்போனால் தொழிலுக்கு காரணமானவர் இவர் இல்லையா? இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் போனீங்க.